ஹலோ மக்களே, ஜூன் 15 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கேவளி சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம மித்ரா லக்ஷ்மியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது, நீ எனக்கு பண்ணிட்டு போன துரோகம் ரொம்ப ரொம்ப பெருசு லக்ஷ்மி. நான் உன்னை என் உயிருக்கும் மேல காதலிச்சேன். உன்னை இந்த உலகத்துல இருக்க எல்லாமும் நான் உன்னை நினைச்சேன். உன்னை நான் எவ்வளவு காதலிச்சேன்னு உனக்கு தெரியும். ஆனா உன்னை நான் மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாத்தையுமே நீ ஒரே செகண்ட்ல நாசமாக்கிட்டு எல்லார் வாழ்க்கையும் நரகமாக்கிட்டு போயிருக்க. நீ செத்து போயும் இன்னும் உன் தங்கச்சி வாழ்க்கையில நீ இன்னும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்க. ஆனா நீ பண்ணிட்டு போன துரோகத்தை எல்லாரும் பெருசா பேசாம உன்னோட அன்பை எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன் லக்ஷ்மி. நீ பண்ணிட்டு போன துரோகம் ரொம்ப ரொம்ப பெருசு. உன்னால பாரு, அதாவது உன் தங்கச்சி வாழ்க்கை இப்ப வீணாயிட்டு இருக்கு. நீ உன்னே காரணமா வச்சு அவ இந்த வீட்டுக்கு மருமகளை வர தயங்குறா. நீ எல்லார் வகையிலயும் பிரச்சனையாதான் இருக்க லக்ஷ்மி. எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா நம்ம லக்கி ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பர்சுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதை பர்சுக்குள்ளே வைக்கல, பர்சுக்குள்ளே வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. அது கீழே விழுந்துருது. அதை நம்ம மித்ரா பார்க்கவும் இல்லை. உடனே லக்கி பாப்பா மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா, இன்னைக்கு நான் உங்க கூட தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதிசயமா இருக்கு, என்னடி என் கூட தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னாச்சு இன்னைக்கு? இன்னைக்கு என்ன அப்பா மேல உனக்கு ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு என் அப்பாவை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னமோ நான் உங்க கூட தூங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு நீங்க நல்ல கதை சொல்லுங்க, நிறைய பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லுங்க. நான் உங்க கூட நிம்மதியா இன்னைக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் லக்கி பாப்பாவும் தூங்குறாங்க. அந்த போட்டோ பார்த்தா இன்னும் மித்ரா கிட்ட கீழே தான் கிடக்குது. அதை லக்கியும் இன்னும் பார்க்கல. இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம லக்ஷ்மி வீட்டுக்கு போனா, லக்ஷ்மி அங்க ஜுன்னுவை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி அங்க வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க அவங்களும் கதையெல்லாம் சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஜுன்னுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜுன்னுவும் தூங்கிட்டே இருக்கிறாரு. ஜுன்னுவும் தூங்கிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா சரி ஜுன்னுவை தூங்க வச்சிட்டோம்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் தூங்குறாங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல பார்த்தா லக்கியும் மித்ராவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் ஜுன்னுவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க தீக்ஷலு அந்த இன்னும் அதே இடத்துலதான் இருக்கிறாரு. அந்த அம்மன் சாமி கும்பிட போன இடத்துலதான் இருக்கிறாரு. அங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க தீக்ஷலு. திடீர்னு பார்த்தா அப்படி இடி இடிக்குது, உலகமே 2 ஆகுற மாதிரி சவுண்டு வருது. அதாவது தீக்ஷலு காத்து, பயங்கரமான காத்து அடிக்குது. அப்படி என்ன நடக்குதுன்னே தெரியல. தீக்ஷலு டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. அவங்க சீடர்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தீக்ஷலு இது என்ன அறிகுறி தாயே, எனக்கு என்ன நீ சொல்ல விரும்புற, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியலையே, யாருக்கு என்ன ஆபத்துன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம தீக்ஷலு யாருக்கு என்ன ஆக போகுது, எதுக்கு இப்படி அப்படி இருண்டாகுது, மழை மட்டும் பொழியல, ஆனா இடி இடிக்குது, பூமியே 2 ஆகுற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தாயே, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த ஒரு பேப்பர் மாதிரி வச்சிருக்காங்க. அது அப்படியே தீ பிடிச்சி எரியுது. அப்புறம் அப்போ மித்ராக்கு தான் ஆபத்தா, மித்ராக்கு யாரால என்ன ஆபத்து இருக்கோ ஏற்பட போகுது, மித்ராக்கு என்ன ஆக போகுது, ஐயோ மித்ராவை காப்பாற்றணும்னா அது லக்ஷ்மியால மட்டும்தான் முடியுமே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த லக்ஷ்மியோட போட்டோவும் இப்போ அங்கதான் இருக்கு. காலையில விடிஞ்சோன்னா பார்த்தா நம்ம லக்கி பாப்பா முதல்ல ஸ்கூல் கிளம்புனா சொல்லிட்டு எந்திக்கிறாங்க. மித்ரா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே லக்கி பாப்பா எந்திரிச்சு சரி அவங்க ரூம்ல போய் கிளம்பலான்னு போகிறாங்க. போகும்போது கீழே ஏதோ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட போட்டோ எடுக்கிறாங்க. உடனே போட்டோ பார்த்துட்டு, இது ஜுன்னுவோட அம்மாவாச்சே, இவங்க போட்டோ எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கு, இவங்க போட்டோ எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு அம்மாவோட போட்டோ எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுவோட அம்மான்னு சொல்லல, அம்மாவோட போட்டோ எதுக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்பா கிட்டே கேட்கலாம்னு சொல்லிட்டு மித்ரா தூங்கிட்டு இருக்கிற மித்ராட்ட, அப்பா இது என்ன போட்டோ, இது ஏன் இங்க இருக்குது, இது எதுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க, இது யாரு இங்க கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. மித்ரா நல்ல தூக்கத்துல இருக்கிறாரு. அவர் பதில் சொல்லவே இல்லை. அம்மாவா, போட்டோவா, அதெல்லாம் என்ன போட்டோ, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, நீ தூங்க விடு லக்கி அப்படின்னு சொல்லி இவர் கண்டுக்கவே இல்லை. லக்கி அதுக்கடுத்து கையில எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இவர் திருப்பி தூக்கி இந்த சைடு திரும்பி படுக்கும்போது ஃபுல்லாத்தி கீழே போட்டுடுறாரு. என்னமோ சரின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா அதை எடுத்துட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே வந்தா நம்ம விவேக் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லேப்டாப்ல. காலையில உட்காந்து ஜானுவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. விவேக் கிட்ட கொண்டு சித்தப்பா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தப்பா இது என்ன போட்டோ, இவங்க போட்டோ ஏன், அம்மாவோட போட்டோ ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அம்மாவா, அப்போ லக்கி பாப்பாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா, லக்ஷ்மி அண்ணி தான் அம்மான்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி, இது பெரிய கதை, இதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன், இதுக்கு எதுக்கு நீங்க
எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க, எதுக்கு பதட்டமாகறீங்க சித்தப்பா, என்ன ஆச்சு, இந்த போட்டோ ஏன் இங்க இருக்குன்னு தானே கேட்டேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது லக்கி, இது பெரிய கதை. என்னது பெரிய கதையா? நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன், நீங்க எதுக்கு பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த போட்டோ பத்தி தானே கேட்டேன். உடனே அவருக்கு வந்து இதை நான் இப்ப என்னன்னு சொல்லுவேன், எப்படி இந்த கதையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே விவேக் வந்து பயத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்துல விவேக் ஒரு ஃபோன் கால் வருது. உடனே ஃபோன் கால் பேசிட்டு நம்ம விவேக் போயிடுறாரு. அடுத்து அந்த போட்டோ எடுத்துட்டு வேற யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வராங்க, மனிஷா தேவயானி வராங்க. அவங்க கிட்ட லட்சுமியோட போட்டோ கொடுத்து அம்மா போட்டோ ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது அம்மா போட்டோவை யார் போட்டோ வந்து வாங்கி பார்த்தோம்னா மனிஷாக்கு வந்து செம ஷாக். அதாவது லக்ஷ்மியோட போட்டோ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னையதான் அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, யாரை கேட்டு நீ அந்த ரூம்குள்ள போன, அந்த ரூம்குள்ள போனது மட்டும் இல்லாம இந்த போட்டோ வேற நீ எடுத்துட்டு வந்திருக்கியா, நீ உன் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் எங்க அந்த ரூமுக்கு போனேன், இது அப்பா ரூம்ல தான் கிடைச்சது, அப்பா கிட்ட கேட்டா அப்பா சொல்ல மாட்டாரு, அப்பா கையில தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மனிஷாக்கு வந்து ஷாக் ஆகுது. அப்போ மித்ரா நீ இன்னும் லக்ஷ்மியை தான் நினைச்சிட்டு இருக்கியா, அப்போ நீ என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா, இன்னும் உன் வாழ்க்கையில அந்த லக்ஷ்மியை தான் நீ நினைச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு நினைச்சு இவங்க இங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏய் அம்மா கிம்மான்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காது, அவ்வளவுதான், இந்த போட்டோவை பத்தி இனிமேல் யார்கிட்ட எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ அப்படி 8 துண்டா கிழிச்சு கீழே போட்டுறாங்க. உடனே லக்கி பாப்பா வந்து சோகமாயிடுறாங்க. நான் இது யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ எல்லாம் பண்றாங்க, யார்கிட்டயும் பதிலே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. அந்த நேரத்தில் அரவிந்தா வராங்க. அரவிந்தா வந்தோடனே என்ன லக்கி, என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலையா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அப்பா ரூம்ல ஒரு போட்டோ இருந்துச்சு, அது என்னன்னு கேட்டேன், யாருமே பதிலே சொல்லல. சரி அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஸ்கூல் கிளம்பு ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே அந்த கிழிஞ்சு போன அந்த துண்டா போட்டாங்கல்ல அந்த போட்டோவெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சு பாக்குறாங்க. யாரு போட்டோ இது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்ட வச்சு பாக்குறாங்க. ஒட்ட வச்சு பார்த்தா அது நம்ம லக்ஷ்மி போட்டோ. இவங்களுக்கு அரவிந்தாக்கு வந்து பெரிய ஷாக்கு. லக்ஷ்மியோட போட்டோ எப்படி மித்ரா ரூம்ல, அது இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதை அந்த கிழிஞ்சு போன லக்ஷ்மி போட்டோவை எடுத்துட்டு போய் மித்ரா ரூம்ல பக்கத்துல வச்சுட்டு மித்ரா வந்து எந்திரிக்க வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டா அவர் எந்திரிக்கும் போது அந்த டேபிள்ல இருக்கு அப்படி மித்ரா, அதாவது லக்ஷ்மியோட போட்டோ அப்படியே துண்டா கிழிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்தோன்னே என்னது இது, யார் லக்ஷ்மி போட்டோ கிழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. என்ன மித்ரா, எங்களெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு லக்கி நீ எதுக்கு இன்னும் நீ வந்து உனக்கு லக்ஷ்மி உன் வாழ்க்கையில இடம் கொடுத்து வச்சிருக்கியா, அப்போ ஊர் முன்னாடி வந்து வெறுப்பா இருக்கிற மாதிரி காட்டுற, உள்ளுக்குள்ள உனக்கும் லக்ஷ்மி மேல உனக்கு காதல் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. காதலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மித்ரா லக்ஷ்மியோட எந்த சம்பந்தமான பொருளும் இந்த ரூம்ல இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அந்த ரூமையே பூட்டி வச்சிருக்க, ஆனா இப்ப பார்த்தா லக்ஷ்மியோட போட்டோ நீயே கையில வச்சிருக்க, நீயே உன் பொண்ணுக்கு அதை எடுத்தும் கொடுத்துருக்க. லக்கி இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தட்டியா கேட்டுட்டு இருக்கா, இது யாரு, இவங்க எதுக்கு இவங்க போட்டோ எப்படி இங்க வந்துச்சு, இது யாருன்னு. நீயே லக்கிக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா மூடி வச்சு இப்ப நீயே அதை போட்டு உடைக்க போறியா லக்கி கிட்ட. லக்கி இப்போ அதை நோண்ட ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவ கேட்டா என்ன பதில் சொல்றதா இருக்க மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வந்து அப்படியே எனக்கு வந்து லக்ஷ்மி என் வாழ்க்கையில இனிமேல் இடம்லாம் கிடையாது, அவன் என்னோட இதயத்தை சுக்குநூறா உடைச்சிட்டா, எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து காலைல விடியுது, அவங்களும் அவங்க வேலையெல்லாம் ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்க்கு வந்து அர்ஜுன் ஹெல்ப் பண்ணலாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தீக்ஷலு கிட்ட இருந்து ஃபோன் வந்து உடனே லக்ஷ்மி எடுத்து பேசுறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வந்து தீக்ஷலோட சிசியர்கள் தான் பேசுறேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க உடனே கிளம்பி இங்க வர சொன்னாங்க தீக்ஷலு அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப வா, உடனே வா, என்ன ஆச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம், ஆனா உங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், நீங்க காலையில விடிஞ்சோன்னு உங்களை முதல்ல ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, சரி நீங்க முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கட் பண்றாங்க. இங்க வந்து லக்ஷ்மி வந்து பயந்துட்டே இருக்கிறாங்க. ஐயோ இது மித்ராக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, என்னது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து வாங்க லக்ஷ்மி இன்னைக்கு போலாம்ல ஆஃபீஸ்க்கு, இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்கு, டெண்டர் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் இப்ப தீக்ஷுல பார்க்க போகணும்ல. உடனே அர்ஜுன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அர்ஜுன் அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துப்பேன், என்னோட வேலையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா உடனே மறுக்காதீங்க, உடனே எனக்கு கால் பண்ணுங்க, எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி போயிடுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து லக்ஷ்மி நீ வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு எம்ப்ளாயி மட்டும் இல்ல, நீ என்னோட ஒய்ஃபா வர போறவ, உனக்கு எல்லா வகையிலயும் நான் ஃப்ரீடம் கொடுக்கணும், உனக்கு எப்பவுமே நான் வந்து தொந்தரவா இருக்க மாட்டேன், நீ நினைச்சதை ஃபுல்லாவே நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சார் வந்து அவர் மனசுக்குள்ள அவர் வேற ஒரு கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அதாவது
லக்ஷ்மி நீ வந்து என் ஒய்ஃபா வர போறவ, அதனால உனக்கு எல்லாத்துலயும் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி நம்ம அரவிந்தா வந்து மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னும் வந்து நீ லக்ஷ்மியை உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறியா, அதாவது இல்ல மறந்துட்டேன்னு இங்க முன்னாடி நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மித்ரா ஒரு முறை நான் அவளை காதலிச்சேன், அதுக்கான இப்ப திரும்பி நான் வந்து லக்ஷ்மின்னு நினைச்சாலே என் மனசு உடஞ்சு போனதுதான், சுக்குநூறா உடஞ்சு போனதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இனிமேல் என்னோட வாழ்க்கையில அந்த லக்ஷ்மிக்கு எப்பவுமே வந்து எனக்கு கிடையாது. அவ உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவளுக்கு என் வாழ்க்கையில இனிமேல் இடமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்து இங்க பாரு மித்ரா, உன் கண்ணுக்கு எதிர நிறைய இருக்கு, நீ வந்து மனிஷா சொல்றதான், அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீ மனிஷாவை தான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க, அது வந்து கூடிய சீக்கிரமே உனக்கான கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வந்து அந்த கிழிஞ்சு போன அந்த லக்ஷ்மியோட போட்டோவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்து முன்னாடி அவங்க பண்ணிட்டு போன துரோகம் ஞாபகம் வருது. அதாவது கையெழுத்து போட்டு நந்தன் குடும்பத்தோட அம்பட்டு சொத்தி இதுக்கே எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வீடியோ ஆதாரம் தான் வந்து இவங்களுக்கு கண் முன்னா வந்து போகுது. உடனே போய் நம்ம மித்ரா போயிட்டு ஃபேனை போடுறாரு. அப்படியே பார்த்தா எல்லாம் பறக்குது, போட்டோஸ் எல்லாம் அப்படியே பறக்குது. இங்க பார்த்தா நம்ம தேவயானியும் மனிஷாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. மனிஷாக்கு வந்து பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மித்ராவோட ரூம்ல எப்படி லக்ஷ்மியோட போட்டோ, அப்ப லக்ஷ்மி இன்னும் மனசார நினைச்சிட்டு இருக்கானா, அவன் இன்னும் அவளை மறக்கலையா அப்படின்னு நினைச்சு இவங்க அங்கேயும் நடந்துட்டு கார்டன்ல இங்கேயும் நடந்துட்டு தலை வலிக்குது அவங்களுக்கு. மித்ரா அப்ப இன்னும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானான்னு சொல்லி இங்க நம்ம மனிஷா வந்து 1008 கேள்வியை மண்டைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தேவயானி வராங்க. வந்த பின்ன அவங்க மனிஷா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல இந்த லக்ஷ்மி செத்து தான் போயிட்டான்னு நினைச்சா, ஆனா மித்ராவோட ரூம்ல எப்படி இந்த லக்ஷ்மியோட போட்டோ வந்துச்சு, மித்ரா இன்னும் எதுக்கு லக்ஷ்மியோட போட்டோ அவன் ரூம்ல வச்சிருக்கணும், மித்ரா வந்து அவன் போட்டோ மட்டும் தான் வச்சிருக்கானா இல்ல மனசுலயே அந்த லக்ஷ்மியை சுமந்துட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியலையே ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கு இவ்வளவு குழப்புற, நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற, உனக்கான கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கும் சீக்கிரமே. செத்து போன லக்ஷ்மி வந்து என்ன பண்ண போறா, அப்படியே அந்த லக்ஷ்மி இப்போ உயிரோட இருந்தாலும் அவ கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு வரமாட்டா, இந்த குடும்பத்துக்கு வந்தாலும் அவளை யாரும் ஏத்துக்கவும் போறதில்ல, அவ நமக்குதான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காளே, அவதான் இந்த குடும்பத்துக்கே வரமாட்டான்னு, கண்டிப்பா அவ வரமாட்டா, அவ உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு வரப்போறது இல்லை, அப்புறம் எதுக்கு நீ கவலையா இருக்க, சரி நான் தீக்ஷுலோ பார்க்க போறேன் நீ வரியா அப்படின்னு கேக்குறாங்க. தீக்ஷுலோவியா, நீங்களா, உங்களுக்கு தான் அவர் பிடிக்காதே, நீங்க எதுக்கு ஆண்டி பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா கேட்கிறாங்க. எல்லாம் விவேக்கோட கல்யாணத்துக்கு தேதி குறிக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ல, அதை பத்தி கேட்கறதுக்கு தான் போறேன், நீயும் வரையா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. உன்னை ஆல்ரெடி அந்த தீக்ஷலுக்கு பிடிக்காது, நீ பண்ணி வச்ச காரியம் அப்படி, உன்னை அடியோட வெறுத்து ஒதுக்குதாரு, எதுக்கும் நீங்க வந்தா உன்னைய அவர் வந்து சபிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இவங்க கார்ல ஏறி இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அதுக்குள்ள நம்ம லக்ஷ்மி வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே ஐயா உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க, நீங்க சீக்கிரம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி உள்ள வந்தோடனே அப்படி பதறிட்டு தீக்ஷுல பார்த்துட்டு பதறிட்டு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு வர சொன்னீங்க, என்னாச்சு, மித்ரா உயிருக்கு ஏதாவது ஆபத்தா, யாருக்கு என்ன நடக்க போகுது, மித்ரா உயிர் ஆபத்துல இருக்கா, அவளுக்கு ஏதாவது கண்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம தீக்ஷலுவும் நீ கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே எனக்கு பதில் சொல்லணும்னு ஆசைதான், ஆனா அதை விட 1000 கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல லக்ஷ்மி, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. நேற்று நான் வந்து மித்ராக்காக ஒரு சிறப்பு பூஜை பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டு இருந்தோம். அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிச்சது, பெரிய கண்ட வர மாதிரி இருந்தது. அப்ப பார்த்தா மித்ராவோட ஜாதகம் அப்படியே தீயில எரிஞ்சு போச்சு. நான் வந்து ஒரு நல்லதுக்காக வச்சேன், மித்ராக்கு எந்த இதுவும் நடக்க கூடாது, அவனுக்கு எந்த கண்டமும் வரக்கூடாது, அவன் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்ச அந்த பூஜையை பண்ண. ஆனா பூஜை முடிஞ்ச பின்ன அவனோட இது சாம்பலானது, அந்த அவனோட அதாவது ஜாதகம் சாம்பலானது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம இந்த வாட்டி மித்ராக்கு ஒரு பெரிய கண்டை வரப்போகுது, அதை நீ இல்ல யாரும் இல்ல, அதை யார் நினைச்சாலும் அந்த கடவுளே நினைச்சாலும் அந்த கண்டத்துல இருந்து மித்ராவை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு லக்ஷ்மிக்கு அப்படியே உயிரை போற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க தீக்ஷலையா, கண்டிப்பா ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும், நீங்க கண்டிப்பா தேடி பாருங்க, ஏதாவது இருக்கும், ஏதாவது காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவரும் அவரோட பழைய ஓலையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து அதுல ஏதாவது காப்பாற்ற முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க, மனிஷாவும் தேவயானியும். அவங்க வந்துட்டு இங்க பாரு, தேவயானி சொல்றாங்க, இங்க பாரு மனிஷா, ஆல்ரெடி தீக்ஷுல உண்மையில சம கோவத்துல இருக்காங்க, நீ பண்ணி வச்ச வேலை அப்படி, நீ இன்னைக்கு வந்து அமைதியா இரு, எதுவும் பேசிட்டு இருக்காத, உன்னை அவர் கிபிச்சிர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் இந்த தீக்ஷுல தான் நம்ப மாட்டீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நானும் பெருசா நம்ப மாட்டேன், ஆனா அவர் சொல்றது எல்லாமே மித்ரா வாழ்க்கையில கரெக்டா இருக்கே, மித்ராக்கு ஒரு கண்ட வரப்போகுதுன்னு கரெக்டா சொல்றாரு,
அவர் சொல்றது எல்லாமே மித்ராக்கு பலிக்குது. அதனால விவேக்கோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு தோணுது. அப்படியே தேதியும் குறிச்சிட்டு வரலான்னு அதுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க உடனே இவங்க லக்ஷ்மியும் இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க, தீக்ஷனும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அவங்க வந்துடுறாங்க. உடனே அந்த தொண்டர்கள்லாம் இருந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க அவங்கள. நீங்க எங்க உள்ள போறீங்க? ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு மேடம் போயிருக்காங்க, கன்சல்டேஷன் இன்னும் முடியல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவயானி, ஏய் நான் யாருன்னு தெரியுமா? நான் நந்தன் குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், என்னையவே காக்க வைப்பியா? எனக்கு எதுக்கு கன்சல்டேஷன்லாம் வேணும்? நான் எதுக்கு முன்னாடியே வர்றதெல்லாம் சொல்லணும்? நான் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிட்டு இவங்க 2 பேரும் நாங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற திமிரில கடகடன்னு உள்ள வராங்க. இங்க பார்த்தா லக்ஷ்மி வந்து அப்படியே பதறி போயிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தீக்ஷுல வந்து இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், இந்த கண்டத்துல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும், இதை நீ நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி தீக்ஷுல வந்து லக்ஷ்மி கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி வழியா லக்ஷ்மி வந்து பாத்துடுறாங்க. அதாவது மனிஷாவும் தேவயானியும் உள்ள வருதா, ஐயோ இவங்க எதுக்கு இப்ப இந்த நேரத்துல இங்க வராங்க, இவங்க என்ன பார்த்தா பிரச்சனை ஆயிருமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு என்ன பண்றாங்க, வழக்கம் போல அவங்க முந்தானியை எடுத்து தலையை மூடிக்கிறாங்க. அதாவது மூஞ்சியே தெரியாத அளவுக்கு முந்தானியை போட்டு மூடிக்கிறாங்க. மூடிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்னோட பையன் விவேக் ஜாதகத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனிஷா வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்றான். ஏய் நீ கால்பட்ட இடம்லாம் வந்து அழிஞ்சுதான் போகும், யாரு கேட்டு நீ வந்த? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பண்ண பாவம் இன்னும் கொஞ்சமா நெஞ்சமா? நீங்க வந்தா உனக்கு பாவம் இல்ல, அது எனக்கு தான் பாவம். நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ, இந்த அறையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வந்து சபிக்கிறாரு நம்ம தீக்ஷலு. உடனே அதுக்கு அடுத்து இவங்க அதேவேன்னு இருந்துட்டு, இங்க பாருங்க தப்பு யார் தான் செய்யல, தப்பு செஞ்சவங்க தானே மனிதர்கள். அவ ஏதோ தெரியாம அப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா. நீங்க பெரிய ஆளு தானே, பெரிய குருஜி தானே, நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து பாவ மன்னிப்பெல்லாம் கொடுக்குறீங்க. மனிஷாவையும் மன்னிச்சிருங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இப்போ அவளும் இங்க வந்திருக்கா. நீங்க அவன் மேல கோவப்பட்டு அவளை சபிக்காதீங்க, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே குருஜியும் சரி ஏதோ நீ எனக்கு வந்து விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், சரி இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது விவேக்கோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, நான் விவேக் என்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் முடிவு பண்ண ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், அந்த கல்யாணம் எப்படி நடக்கும் எது நடக்கும்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஜாதகத்தை கொடுக்குறாங்க. உடனே நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, விவேக்குக்கு வந்து ஜானோட ஜாதகம் தான் ரொம்ப அருமையா பொருந்ததுன்னு, நீ இதுக்கு வேற ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு அந்த ஜானு என் மருமகளை வர்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை, எனக்கு நான் நினைச்ச மாதிரிதான் கல்யாணம் நடக்கணும், நான் நினைச்ச பொண்ணோட தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், அதனால நீங்க கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா விவேக்குக்கு வந்து கல்யாணம் நடக்கும், ஆனா அது பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து யாரோட நடக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லல, அது ஜானுவா இல்ல வேற பொண்ணா அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அவர் ஒரு புதிரா சொல்லிடுறாரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், ஆனா பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பல போருக்கு அப்புறம் தான் நடக்கும், கண்டிப்பா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யார் ஆசைப்பட்ட வாழ்க்கை, இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையா இல்ல விவேக் ஆசைப்பட்ட வாழ்க்கையா அப்படிங்கறது சொல்லல. ஜானு கூட தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லல, அந்த பொண்ணு பார்த்திருக்க பொண்ணு கூட தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லல. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே இது விவேக்குக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர இடையில வந்து பேசுறாங்க. யாருக்குன்னே ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி தான் அது ஓடி போயிருச்சுல அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு எப்படி நடந்ததெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவயானி வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் தேவயானி இவங்களும் பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம மனிஷா அதுக்கடுத்து சரி லக்ஷ்மியை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும், லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா கேட்கறாங்க. உன்னை தீக்ஷலு கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா, உங்களை சுத்தி தான் இருக்கா, கண்டிப்பா அவளுக்கான நேரம் வரும்போது உங்களை தேடி அவளே வருவா, நீங்க என்ன பண்றீங்க நீ எது பண்றீங்கன்னு எல்லாத்தையும் அவ தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனிஷாக்கும் தேவயானிக்கும் பெரிய ஷாக் ஆகிடும். அதாவது லக்ஷ்மி உயிரோட இருக்கிறாங்கிறதே பெரிய ஷாக்கு, அது அவங்கள சுத்திதான் இருக்கா, அவ இங்க அப்போ இந்த குடும்பத்துல வந்து சேர்வாளா அப்படின்னு கேட்பான். அதுக்கான நேரம் வரும்போது அவளே வருவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவங்களுக்கு வந்து மனிஷாக்கு வந்து அப்படியே கோவமா வரும், இது அந்த லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா, வருவாளா, இந்த நந்தன் குடும்பத்தோட சேர்றதுக்காக வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு முந்தானி போட்டிருக்கா அம்மா, இவ்வளவு நேரம் நீ அவங்களுக்கு சொன்னியே, அந்த ஒரு பொண்ணு லக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்கா, அவ இப்ப இந்த குடும்பத்தை விட்டு மொத்தமா போயிட்டா, அவ திரும்ப இந்த குடும்பத்துல வந்து சேர்வாளா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்டே லக்ஷ்மியை பத்தி கேக்குறாங்க. உடனே இவங்க மனிஷா சொன்னது, மனிஷா பண்ணது, நீ மட்டும் இந்த குடும்பத்துக்கு திரும்ப வந்த நான் அந்த நந்தன் குடும்பத்தை அடியோட அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு திரும்ப உங்க குடும்பத்துல வந்து சேர மாட்டா,
உங்க குடும்பத்துக்கிட்ட வந்து உங்க குடும்பத்தோட அவ வரவே மாட்டா, உங்க குடும்பத்தை பார்க்கவும் வரமாட்டா அப்படின்னு சொன்னோன்னே, நீ எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்க, ஏதோ உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எனிவே தேங்க்யூ அந்த மாஸ்க் போட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தானி போட்டிருக்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. இங்கே நம்ம மனிஷாவும் தேவியானும் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. மனிஷாக்கு இப்பதான் வந்து புரியுது அங்க தீக்ஷு கிட்ட பேசிட்டு இருந்தது வந்து லக்ஷ்மின்னு. ஏன்னா இவங்களோட குடும்ப விஷயம் எப்படி அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் மனிஷா யோசிக்கிறாங்க. அதாவது விவேக்குக்கு கல்யாணம் முடிவு பண்ணி நின்னது வந்து நம்ம குடும்பத்தாளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி அந்த லேடி வந்து கரெக்டா சொன்னா? அப்புறம் அப்ப அங்க இருந்தது லக்ஷ்மியா? நம்ம குடும்ப விஷயம் தெரிஞ்சது எல்லாமே வந்து லக்ஷ்மிக்கு மட்டும்தான். அவதான் அன்னைக்கு அப்ப அவதான் அங்க இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு இப்பதான் தெரியுது. தீக்ஷுல என்ன சொன்னாங்க, அந்த லக்ஷ்மி உயிரோட இருக்கிறத சொன்னாங்க. அதுக்கடுத்து விவேக்கோட கல்யாணம் நின்னது எப்படி யாரோ இருக்கிற அந்த முக்காடு போட்ட பொம்பளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப அங்க இருந்தது லக்ஷ்மி தான். நான் இப்பவே உங்களுக்கு இதை நிரூபிக்கிறேன். டிரைவர் வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க தேவையான இருந்துட்டு, மனுஷா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ அந்த லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு நினைச்சிட்டு இருக்கனால உனக்கு வந்து எங்க பார்த்தாலும் எதை எடுத்தாலும் அந்த லக்ஷ்மியோடவே உனக்கு நினைச்சிட்டு இருக்க நீனு. அதனால உனக்கு லக்ஷ்மின்னு தோணுது. எனக்கெல்லாம் ஒன்றும் அந்த பொம்பளை பார்த்தா லக்ஷ்மின்னு ஒன்றும் தோணல. ஆண்டி நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்ப விஷயம் எப்படி அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் இப்பவே நிரூபிக்கிறேன், நீங்க திரும்பி வாங்க, நீ திரும்பி போங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அவர் வந்து அந்த பரிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவருக்கு வந்து புக்கு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காரு. எந்த பரிகாரமும் எதுவுமே அவருக்கு கிடைக்கவும் இல்லை. உடனே அதுக்கடுத்து இவரும் லட்சுமி வந்து ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. இவங்க திரும்பியும் வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது தீக்ஷுல வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. நம்ம லட்சுமி பார்த்தா அங்கேயே தான் இருக்கிறாங்க. தீக்ஷுல வீட்டுக்குள்ள வந்துட்டு மனிஷாவும் தேவியானும் வந்துடுறாங்க. வந்துட்டு மனிஷா வந்து தீக்ஷுல கிட்ட கேட்குறாங்க, இங்க இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு முக்காடு போட்டுட்டு அந்த பொண்ணு எங்க? உண்மையை சொல்லுங்க தீக்ஷலு, இது அங்க இருந்தது லக்ஷ்மி தானே? நீங்க மறைக்காதீங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், தேவையில்லாம பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க, இங்க இருந்தது லக்ஷ்மி தானே? எனக்கு தெரியும் இங்க இருந்தது லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? இங்க வந்திருந்ததே என்னோட பக்தர்ல ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு முதல்ல லக்ஷ்மி வந்து உயிரோட இருக்கீங்களான்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். வருவாளன்னு கேட்டேன், அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ இங்க இருக்கிறது லக்ஷ்மி தானே நீயா ஒண்ணு முடிவு பண்ணிட்டு வந்தா அதுக்கு நான் என்னமா, அதுக்கு நான் சொல்ற பதில் தான், நீ எதிர்பார்க்கிற பதில் தான் நான் சொல்லணும்னு நினைச்சா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தேவயானி, தேவையில்லாம நீ தான் ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருக்க மனிஷாவா, சாரி தீக்ஷு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்து தேவயானி வந்து இங்க இவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. மனிஷாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம மித்ரா வந்து அந்த லக்ஷ்மி போட்டோ கிடைச்சது, வீட்டுல இருக்க எல்லாரும் பேசினது, அரவிந்தா வந்து பேசினது, அப்ப இன்னும் உனக்கு அந்த லக்ஷ்மி மேல காதல் இருக்கா, இன்னும் அவளை நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டது, இது எல்லாமே அவர் மண்டைக்குள்ள வந்து அப்படியே 1008 குழப்பத்தை ஏற்படுத்திட்டு, அதாவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு, ரொம்ப கோவமா இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம லக்கி பாப்பா வந்து அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், சொல்லு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கோவத்திலேதான் பேசிட்டு இருக்காரு. சொல்லு என்ன லக்கி, சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா நான் ஒரு போட்டோ எடுத்தேன்ல, அது வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் அந்த போட்டோவை பத்தி கேட்டேன், யாருமே அதுக்கு சரியான பதிலே சொல்லல. இப்ப நீங்களாச்சும் சொல்லுங்களேன், அந்த போட்டோல இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. லக்கி வாய மூடு அப்படின்னு லக்ஷ்மி அதாவது அது ஜுன்னோட அம்மான்னு சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ மித்ரா வந்து தடுத்துடுறாங்க. லக்கி உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாதன்னு, இதெல்லாம் சின்னவங்க பெரியவங்களுக்குள்ள மேட்டர், பெரியவங்களுக்குள்ள விஷயத்த எதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க, உன் வேலை தோணும் அதை மட்டும் பாரு, போய் படிக்கிறதுன்னா படி, இதுக்கு மேல நீ இந்த விஷயத்த பத்தி நீ அந்த போட்டோ பத்தி ஏதாவது பேசின ஏதாவது கேட்டா அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, போ இங்க இருந்து முதல்ல அங்க இருந்து திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்துட்டு, மித்ரா யார் மேல இருக்க கோவத்தை எதுக்கு நீ குழந்தை மேல காட்டிட்டு இருக்க, இதுதானா நீ இது பண்ற லட்சணமா, எதுக்கு நீ லக்கி மேல இப்போ இவ்வளவு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளவு கோவம் வருது, இப்போ வீட்டுல இருக்க மத்த பேர் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு நீ லக்கி மேல காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து திட்டிட்டு இருப்பாங்க நம்ம அரவிந்தா. இந்த நேரத்துல பார்த்தா இவங்களுக்கு நம்ம லக்கி பாப்பா வந்து ஒரு இதுல விழுந்துருவாங்க, விழுந்து கால்ல இருந்து ஃபுல்லா ரத்தமா வந்துட்டு இருக்கும். உடனே அம்மா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. உடனே நம்ம அரவிந்தாவும் நம்ம மித்ராவும் ஓடி போய் லக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் அடிபட்டு இருக்கா. உடனே அரவிந்தா, பார்த்து போக கூடாதாம்மா லக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு மித்ரா எல்லாம் உன்னாலதான், நீ திட்டினாலதான் அவ வந்து அந்த சோகத்துல போனனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்குதான் நம்ம என்ன பேசுறோம், யார் முன்னாடி பேசுறோம், என்ன பேசுறோம் எல்லாத்தையும் யோசிச்சு பேசணும், நீ பேசின வார்த்தைகள் தான் அவளுக்கு இந்த நிலைமைக்கு இப்ப லக்கி அடிப்பட்டதுக்கு காரணமே நீதான், நீ அவன் மேல கோவப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்கி என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கல்ல, என்ன லக்கி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு உனக்கு வலிக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு.
நீங்க எனக்கு காலில் அடிப்பட்டதை விட என் மனசுலதான் பெருசா வலிக்குது நீங்க என்ன திட்டினது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷத்துல நீங்க என்ன ஒரு வாட்டி கூட திட்டினது இல்லையாப்பா, இன்னைக்கு எதுக்கு என் மேல நீங்க இவ்வளவு கோவப்பட்டீங்க? அது எனக்கு காலில் அடிப்பட்டது வலிக்கல, என் மனசுலதான் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா சொல்றாங்க. உடனே நம்ம எமோஷனல் ஆயிடுறாங்க. நம்ம மித்ரா எமோஷனல் ஆயிட்டு சாரி லக்கி என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டி அணைச்சு அழுகுறாங்க. அரவிந்தாவும் இதை பார்த்து வந்துட்டு, அதாவது ரெண்டு பேரும், அதாவது மித்ரா கொண்டுன்னா நம்ம லக்கி பாப்பா துடிக்கிறாங்க, லக்கி பாப்பா கொண்டுன்னா நம்ம மித்ரா துடிக்கிறான்னு சொல்லிட்டு அரவிந்தாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே வா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம், டே சின்ன அடி தானே, நானே இங்கே டாக்டரை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே தூக்கிட்டு வந்து இங்க வைக்கிறாங்க. சோஃபால வச்சோடனே டாக்டர் வராங்க. வந்துட்டு அங்க பார்த்தா ஜுன்னு வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அம்மா எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு. நம்ம லட்சுமி தான் இங்க தீக்ஷுல பார்க்க போயிருக்காங்கல்ல, அம்மா எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது நம்மளோட அர்ஜுனோட அம்மா வந்துட்டு பால் குடுக்குறாங்க. இவருக்கு பாலை குடிச்சிட்டு அம்மா எங்க போனாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது, என்ன டிராப் பண்ண வரணும்ல அப்படின்னு. அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காடா கண்ணா, தெரியல, நான் வேணா வந்து டிராப் பண்ணவா அப்படின்னு இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா லட்சுமி வராங்க. அம்மா நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, காலையில என்னை விட்டுட்டு எங்க போனீங்க, எனக்கு ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு, வாங்க நம்ம இன்னைக்கு போகலாம், வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வந்து லக்ஷ்மி வந்து மைண்ட் அப்செட்டா இருக்காங்க. அதாவது மித்ராக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜுன்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீயே போய்க்கிறியா, நான் வரலடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பிளீஸா கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அர்ஜுனோடம்மா, சரி லக்ஷ்மி வரலன்னா என்ன, நான் வரேன் வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நான் வந்து லக்கி வீட்டுக்கு போயிட்டு லக்கியும் கூட்டிட்டு நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. இங்க வந்தா டாக்டர் வராங்க. வந்து கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கட்டெல்லாம் போட்டு நம்ம லக்கிக்கு வந்து கட்டெல்லாம் போட்டுட்டு மித்ரா வந்து பதறிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது என்னாச்சும் எதாச்சுன்னு சொல்லிட்டு அரவிந்தா எல்லாரும் இருக்காங்க. விவேக்கும் பார்த்து, ஆமா லக்கி கொண்டுனா அண்ணா துடிக்கிறாங்க, மித்ரா அண்ணா கொண்டுனா லக்கி பாப்பா துடிக்கிறா, 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் இடிச்சு அடமும் பிடிச்சிக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க, அப்பப்போ பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விவேக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல சரி நான் நேரா போயே நம்ம ஜுன்னு வந்து நான் நேரா போய் லக்கி வீட்டுல போய் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஒண்ணு லட்சுமி சொல்றாங்க, பாரு அப்படி எல்லாம் சொல்லாம போகக்கூடாது ஜுன்னு, முதல்ல நீ ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ என்னாச்சு ஏதாச்சுன்னு, அதுக்கடுத்து நீ இப்போ ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரிம்மா நான் கால் பண்றேன், ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு விவேக் கால் பண்றாரு. ஹலோ அங்கிள், நான் ஜுன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். ஜுன்னு எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஜுன்னுவா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தாக்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. ஜுன்னுவா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு, ஜுன்னு எப்படிடா இருக்க, என்னாச்சு, என்ன மறந்துட்டியா, நான் வந்து லக்கியோட ஆச்சி பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, லக்கி எங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா லக்கிக்கு அடிபட்டு இருக்கு, அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டா. இது லக்கிக்கு அடிபட்டு இருக்கா, என்னாச்சு லக்கிய ஏன் நீங்க ஒழுங்கா பாத்துக்கலையா, அங்க அந்த வீட்டுலதான் அத்தனை பேர் இருக்கீங்களே, அத்தனை பேர் இருந்தா உங்களால லக்கிய பாத்துக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷனாட்டம் நம்ம லக்கிய பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம ஜுன்னும். உடனே அரவிந்தா வந்துட்டு, அதெல்லாம் இல்ல, தெரியாம விழுந்துட்டா, சின்ன அடிதான், டாக்டர் வந்து பார்த்து. சரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க, இப்ப லக்கி நல்லா இருக்கால, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, அவளுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி கேர்டேக்கர் மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. அரவிந்தா மனசுக்குள்ள வந்துட்டு, என்ன இது ஜுன்னு வந்து ஏதோ அதாவது பிளட் ரிலேஷன் மாதிரி, சொந்த தங்கச்சி மாதிரி ஏதோ அவ்வளோ பாசம் இருக்கிற மாதிரி, என்னாச்சு ஏதாச்சும் நம்ம மேலே இவ்வளோ கேள்வி கேட்குறான், அவ்வளோ அன்பு இருக்கா லக்கி மேல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே மித்ராக்கு வந்து, அம்மா அவ வரலன்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு இவ்வளவு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. டே அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க, ஏதோ வந்துட்டு ஏதோ கூடவே பிறந்தவங்க மாதிரி அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க, நீ இதுக்கிட்ட இப்ப நீ தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு. உடனே நம்ம விவேக் சொல்றாங்க, வேற என்ன, நம்ம மித்ரா அண்ணனுக்கு ஜெலஸ் தான், அவனுக்கு மித்ரா அண்ணனுக்கு தான் நம்ம ஜுன்னுவை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம லக்கி பாப்பா, ஜுன்னு எப்பயுமே அப்படிதான், ஸ்கூல்ல யாராவது என்னை அடிச்சாலோ யாராவது என்கிட்ட வம்பு பண்ணாலோ உடனே ஜுன்னு வந்து எனக்காக வந்து நிற்பான், எனக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போடுவான், எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம மித்ராக்கு வந்து கோவம் வருது, என்ன அந்த ஜுன்னு எப்ப பார்த்தாலும் அந்த ஜுன்னு பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு வந்து இங்க பொசசிவ் ஆயிட்டு இருக்காரு. உடனே இவங்க பார்த்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி போன்ல கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம்மா லக்கிக்கு ஏதோ அடிபட்டு இருக்காமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாலாம், நான் போய் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா 3 பேர் கார்ல ஏறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரும்போது பார்த்தா தீக்ஷலு கிட்ட இருந்து போன் வருது நம்ம லட்சுமிக்கு. உடனே என்னாச்சு, இது ஐயோ இது வேற மித்ராவோட வீடு இருக்கிற இடம் மாதிரியே இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இடமா இருக்கே, இங்க மித்ரா நந்தன் குடும்பத்துல யாரும் என்ன பாத்திரவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு லட்சுமிக்கு தெரியாது அவங்க லக்கி வீட்டுக்கு தான் போறாங்க, மித்ரா வீட்டுக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க.
இங்க பார்த்தா தீக்ஷலு டக்குன்னு நம்ம லக்ஷ்மிக்கு கால் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, லக்ஷ்மி நீ எங்க இருக்க, நான் அதுக்கான அந்த பரிகாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நீ உடனே வா அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, நான் அண்ணா வண்டின்னு எடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன லக்ஷ்மி என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், நீ எதுக்கு இப்போ உடனே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க போற அப்படின்னா, இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா, நான் கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து இப்பயும் உண்மையை சொல்லல. அதாவது இறங்கி அவங்க பாட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஜுன்னு வந்து, அம்மாவுக்கு என்னாச்சு, லக்கினா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், லக்கி வீட்டுக்கு தான் நம்ம போறோம், அம்மா வந்திருந்தா லக்கியும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அர்ஜுன் அம்மாவோ, அவங்க அம்மாக்கு எப்பதான் எங்க மேல நம்பிக்கை வருமோ எனக்கு தெரியல, இத்தனை வருஷம் ஆகியும் எங்களை நம்ப மாட்டான், இன்னும் இந்த நம்பிக்கை எப்போ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து டாக்டர் போயிடுறாங்க. உடனே மனிஷாவும் தேவியானியும் வராங்க. வந்துட்டு இங்கே எதுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, லக்கி கீழே விழுந்துட்டா. ஓ, அந்த பொடி பிள்ளைக்கு தான் இவ்வளோ பெரிய டாக்டரா, என் கீழே விழுந்தா சும்மா ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டுக்க வேண்டியதானே, இதுக்கெல்லாமா டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா, அவ என்ன இந்த வீட்டு வாரிசா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மனிஷாவும் தேவியானியும் வந்து கத்திட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. நம்ம அவள் வருவாளா சீரியல் போட்டுட்டு இருக்கோம், அண்ட் சலங்கியொலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம், அண்ட் மெகா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.